2 பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது. திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் போகணுமாங்கிறது தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து. அண்ட் 2 பேரும் ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு 2 பேரும் சொன்னாங்க. பட் லைட் ஹார்ட்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது. அண்ட் அதை நான் ஜெனுனாக சொல்லிட்டு வெளில வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது கார்த்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும். ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டைரக்டர் கொடுத்துட்டாரு. ட்ரைலர் பார்த்த உடனே டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அளவுக்கு கண்டென்ட் இல்லை போலன்னு. அப்புறம் யோசிச்சேன், எதுக்கு ஒரு நார்மலான ரெகுலர் ரிவ்யூவர் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பட் இந்த படம் வந்துட்டு கம்மியாலாம் இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு. போன படத்தை விட டிஃப்ரெண்டா இருக்கே தவிர சேம் ஹைங்கிறது இந்த படத்துலயுமே இருக்கு. மெயின் ஸ்டோரி, அதாவது டைரக்டர் ப்ரொடியூசர், அதுல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நரேட்டர் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கதை. ஃபர்ஸ்ட் கதை வெறியர்களுக்கு செருப்படி, ஃபேன்ஸ் சொல்லி சண்டை போட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கதை. செகண்ட் ஒன் ட்ரெஸ் கல்ச்சர், முற்போக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணலாம், பட் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத ஃபன்னியா சொல்லியிருக்காங்க. அருமை. தேர்ட் ஸ்டோரி, இந்த கதையை ஒரு வாரத்துல சொன்னா அப்படியே எண்டிங் எக்ஸைட்மெண்ட் போயிடும், ஒரு மிகப்பெரிய ஸ்பாயில் ஆயிடும். அதனால இதை வந்துட்டு நான் அப்படி சொல்லாம வேற மாதிரி சொல்றேன். இட்ஸ் சைஃபை ஃபிலிம். இந்த ஜென்ரேஷனோட லவ்வே செட் ஆகாத ஒரு பையன் ஒரு நாள் ஒரு புது சிம் வாங்கி ஆக்டிவேஷன் நம்பர் அடிச்சா கால் போகுது 2050க்கு. அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசுறான். அந்த பொண்ணு இவனும் வந்துட்டு போன்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கதை 2024 நடக்குது. அந்த பொண்ணு இருக்கிறது 2050. அந்த பொண்ணு பிறந்ததே 2029 தான். இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல எண்டிங்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்ங்கிறது இருக்கு. டோன்ட் மிஸ் இட். போன படத்தை விட டோஸ் கம்மி தான், பட் இட்ஸ் குட். கமர்ஷியல்னு சொல்லிட்டு இந்த ஓப்பன்னஸ் அப்படிங்கறது அங்கங்க கம்மி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. போன படத்துல இருந்த அளவுக்கு அந்த வீரியங்கிறது இதுல இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. சகல கை கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்துட்டு இதுல பாலா உட்காந்துருக்காருல, அந்த மாதிரி தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட்ங்கிறது இந்த படத்துல இல்லை. பட் இட்ஸ் அ குட் ஃபிலிம், அதுல மாற்று கருத்து கிடையாது. எண்டிங்கா என்ன சொல்றேன்னா, ஹாட்ஸ்பாட் 1 அளவுக்கு இல்லை, ஆனா போய் பாருங்க, மஜா படம் தான். பார்ட் 3யும் வருது, பார்ப்போம் இதோடைய கண்டினியூஷனுங்கிறது எந்த மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு. மேலும் மேலும் நல்ல ஸ்டோரிஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்துலயுமே நல்ல ஸ்டோரிஸுங்கிறது இருக்கு, பட் போன படத்தை விட இம்பாக்ட் இல்லைங்கிறது மட்டும்தான். பட் இதுவே மஸ்ட் வாட்ச் தான். ஸோ இதை பெருசா வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாம என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு என்னமோ அந்த மெயின் ஸ்டோரியில வந்த அந்த ட்விஸ்ட் வந்துட்டு திட்டமிரண்டு படத்தோட ரெஃபரன்ஸ் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? நான் எங்க போனாலும் எல்லாரும் கேக்குறாங்க, ஒரு வருஷமா டூர் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட 8 months, நீங்க 1 yearங்கிறீங்க, இப்போ 1.5 வருஷமா போயிட்டே இருக்கீங்க, எப்பதான் திரும்ப ஊருக்கு வருவீங்க, எப்பதான் அடுத்த படம் எல்லாம் பண்ண போறீங்கன்னு. ஸோ இங்க இந்த ஷோ முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பினோன்னே ஹோம் கமிங் முன்னாடி பூஜையை போட்டு படத்தை ஆரம்பிச்சு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். So, with that, on the final show of the Return of the Dragon Machi World Tour, I'm going to announce my next movie. Ladies and gentlemen, boys and girls, brothers and sisters, என்னுடைய அடுத்த படம் இதோ.